லிப்லாக் அடித்த உதட்டை சுவைத்த நடிகர் கேரவனில் மீனா படப்பிடிப்பில் நடந்த அதிர்ச்சி. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வந்தவர் நடிகை மீனா. 1995 வெளியான அவ்வை சண்முகி திரைப்படம் அவரது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான படமாக அமைந்தது. இயக்குனர் KS ரவிக்குமார் இயக்கத்தில் கமலஹாசன் மற்றும் மீனா முதன்மை பாத்திரங்களில் நடித்த இப்படம் ஒரு நகைச்சுவை மற்றும் உணர்வு பூர்வமான கதையை மையமாக கொண்டு பெரும் வெற்றி பெற்றது. இப்படத்தில் மீனாவின் நடிப்பு பலராலும் பாராட்டப்பட்டது. ஆனால் சமீபத்திய பேட்டி ஒன்றில் இப்படத்தில் நடிக்கும் போது தனக்கு ஏற்பட்ட மோசமான அனுபவம் ஒன்றை மீனா பகிர்ந்து கொண்டார். அது ஒரு முத்த காட்சியை படமாக்குவது தொடர்பாக அவருக்கு ஏற்பட்ட பயம் மற்றும் மன உளைச்சல். அவ்வை சண்முகி படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்ட போது மீனாவிற்கு படத்தில் ஒரு லிப்லாக் முத்த காட்சி இருப்பது பற்றி முன்கூட்டியே தெரியவில்லை. படப்பிடிப்பு தளத்தில் உதவி இயக்குனர் இது பற்றி கூறிய போது மீனா அதிர்ச்சி அடைந்தார். கமலஹாசன் படம் என்றால் ஹீரோயின் லிப்லாக் முத்தம் கொடுக்காமல் விடமாட்டாரே என்று சொல்வார்களே, இதை நான் எப்படி மறந்து போனேன் என்று எனக்கு புரியவில்லை. அந்த நேரத்தில் மீனாவிற்கு இது ஒரு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியது. அவர் தனது கேரவேனில் தனது அம்மாவிடம் சென்று கதறி அழுததாகவும், என்னால் இந்த காட்சியில் நடிக்கவே முடியாது, உடம்பெல்லாம் மடங்குகிறது என்று கூறியதாகவும் பேட்டியில் தெரிவித்தார். முத்த காட்சியை படமாக்க வேண்டும் என்று இயக்குனர் KS ரவிக்குமார் வலியுறுத்தியதால் மீனாவால் அதை மறுக்கவே முடியவில்லை. KS ரவிக்குமாரிடம் இது என்னால் நடிக்க முடியாது என்று சொல்ல முடியாது என்று அவர் கூறினார். வேறு வழியின்றி பயத்துடன் படப்பிடிப்பு இடத்திற்கு சென்ற மீனா அந்த காட்சியை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் தவித்தார். ஆனால் படப்பிடிப்பின் போது கமலஹாசன் முத்தம் கொடுப்பது போல நடித்துவிட்டு இப்போது வேண்டாம் என்று கூறி சென்று விட்டார். அப்போதுதான் மீனாவிற்கு மூச்சு வந்ததாகவும் அதுவரை தான் மிகுந்த பயத்தில் இருந்ததாகவும் அவர் தெரிவித்தார். இப்படி ஒரு காட்சியை நடிக்கப் போகிறோம் என்ற பயம் என்னை ஆட்டி படைத்தது என்று மீனா உருக்கமாக பேசினார். 1990களில் தமிழ் சினிமாவில் முத்த காட்சிகள் சற்று புரட்சிகரமாகவே பார்க்கப்பட்டன. குறிப்பாக கமலஹாசன் நடித்த படங்களில் இது போன்ற காட்சிகள் அடிக்கடி இடம்பெறுவது வழக்கமாக இருந்தது. ஆனால் மீனாவை போன்ற இளம் நடிகைகளுக்கு இது ஒரு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியது. அந்த நேரத்தில் படத்தில் இடம்பெறும் காட்சிகள் பற்றி முன்கூட்டியே தெளிவாக விளக்கப்படாததும் நடிகைகளின் சௌகரியத்தை கருத்தில் கொள்ளாததும் பெரிய பிரச்சனையாக இருந்தது. மீனாவின் இந்த அனுபவம் அந்த காலத்தில் நடிகைகள் எதிர்கொண்ட சவால்களை பிரதிபலிக்கிறது. மீனா குழந்தை நட்சத்திரமாக நெஞ்சங்கள் படத்தில் அறிமுகமாகி பின்னர் முன்னணி நடிகையாக உயர்ந்தவர். முத்து, எஜமான், ரிதம், த்ரிஷ்யம் போன்ற பல வெற்றி படங்களில் நடித்த ரசிகர்களை கவர்ந்தவர். அவ்வை சண்முகி படத்தில் அவரது நடிப்பு கமலஹாசனின் பெண் வேட நடிப்புடன் இணைந்து மாபெரும் பாராட்டை பெற்றது. ஆனால் இப்படத்தில் அவருக்கு ஏற்பட்ட இந்த மோசமான அனுபவம் சினிமாவில் நடிகைகள் எதிர்கொள்ளும் உணர்வு பூர்வமான சவால்களை வெளிப்படுத்துகிறது. நடிகை மீனாவின் அவ்வை சண்முகி பட அனுபவம் சினிமாவின் பின்னணியில் நடிகைகள் எதிர்கொள்ளும் மன உளைச்சல்களை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. முத்த காட்சியை படமாக்குவது தொடர்பாக அவருக்கு ஏற்பட்ட பயம் அந்த கால சினிமாவின் சில குறைபாடுகளை புலப்படுத்துகிறது. இருப்பினும் இது போன்ற சவால்களை எதிர்கொண்டு மீனா தனது திறமையால் சினிமாவில் தொடர்ந்து பிரகாசித்து வருகிறார். இன்றைய சினிமாவில் நடிகைகளின் சௌகரியம் மற்றும் சம்மதம் முக்கியத்துவம் பெற வேண்டும் என்பதை இது போன்ற அனுபவங்கள் நமக்கு உணர்த்துகின்றன.